ஊடக நண்பர்களை, அது மட்டுமல்ல, தமிழகம் பூராவும் போகும்போது மாவட்ட தலைநகரமாக இருந்தாலும் அல்லது வேறு நகரமாக இருந்தாலும் பத்திரிகை சந்திக்கும் போது அவர்களோடு சேர்ந்து உணவு உண்பது என்னுடைய பழக்கம். இங்கேயும் பொங்கல் அன்று பொங்கலுக்கு முன்னாலே அப்படிப்பட்ட ஒரு விருந்து வழக்கம் போல். அந்த வகையில் இந்த ஆங்கில புத்தாண்டை நாம் 2025 புத்தாண்டை நாம் அனைவரும் சேர்ந்து வரவேற்போம். இந்த ஆண்டு மக்களுக்கு, உலக மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு ஏற்கனவே அறிக்கை கொடுத்திருக்கிறேன். நல்ல ஆண்டாக, சிறந்த ஆண்டாக விளங்க நாம் அனைவரும் உறுதியேற்போம். உங்களை, ஊடக நண்பர்களை, தயலாபுரம் தோட்டம் வழக்கம் போல் வியாழக்கிழமை நாம் சந்திப்போம். அதுபோல் வழக்கம் போல் உங்களை தயலாபுரம் தோட்டம் வரவேற்கிறது. மனமார்ந்த ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தினர், உறவினர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லுங்கள். முதலாவதாக இதற்கு காரணம் உங்களை கேட்டாலும், உங்கள் பேரே பழி சுமத்த நான் விரும்பவில்லை, மக்களை கேட்டாலும் அது முதலமைச்சரின் திறமையின்மையே காரணம் என்று சொல்லுவார். ஒரு முதலமைச்சர் காலையில் 6 மணிக்கு 7 மணிக்கு எழுந்து, அப்பொழுது புலனாய்வுத்துறை உயரதிகாரி முதலிலே அவருக்கு பிரீஃப் என்று சொல்வார். பிரீஃப் பண்ணுறது என்ன தமிழ்நாட்டில் நடந்தது, நேற்று என்ன நடந்தது, இரவு என்ன நடந்தது என்றெல்லாம் முதலமைச்சருக்கு சொல்வது வழக்கம். ஆனால் இப்போ இருக்கிற முதலமைச்சருக்கு சொல்கிறாங்களோ சொல்லலை, அது எனக்கு தெரியாது. அதை கூட நான் போகவும் விரும்புகிறேன். ஆனால் நிலைமை மிக மோசமாக போய்கொண்டிருப்பதற்கு காரணம் முதலமைச்சரின் திறமையின்மை ஒரு காரணமாக இருக்குமோ என்ற சந்தேகம் ஏற்படுகிறது. துணை முதலமைச்சர் கொடுக்க வேண்டும் என்று கலைஞர் இருக்கும்போது ஒரு பொதுக்கூட்டத்திலே, சென்னையில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்திலே, சர்வகட்சி பொதுக்கூட்டம், கூட்டணி கட்சி, அதை நான் சொல்ல, நீங்கள் எல்லா பாரத்தையும் தூக்கி தலைவர் வச்சுக்கிறீங்க, கொஞ்சம் பாரத்தை இறக்கி ஸ்டாலின்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொன்னேன், துணை முதலமைச்சர். அதன் பிறகு கொஞ்ச நாள் பொறுத்து அதே மாதிரி அவர் செய்தார். இப்பொழுதும் எவரும் அதிகமாக பாரமாக இருக்குதுன்னு துணை முதலமைச்சராக அவருடைய மகனை நியமித்திருக்கிறார்.
அதை பற்றி நான் எதுவும் சொல்ல விரும்பவில்லை. ஆனாலும் முதலமைச்சர், துணை முதலமைச்சர், தலைமைச் செயலாளர், இத்தனை நிறைய பரிவாரங்கள், உளவுத்துறை, அது இது எக்கச்சக்கமான ஒரு அரசுனா உழவு இருப்பு. ஆனாலும் இவ்வளவு இருந்தும் தமிழ்நாட்டு காவல்துறை ஒரு காலத்தில் என்ன சொல்றாங்க, ஸ்காட்லாந்து யார்ட் அந்த மாதிரி அவ்வளவு திறமையான கடைசியாக அருள் என்று ஒரு இப்ப டிஜிபி, அப்பதான் அவரு டிஜிபி, அவர் கேள்விப்பட்டீங்கன்னா அவர் தான் உறவு திறமையானவர். தமிழ்நாட்டு காவல்துறை ஒரு காலத்தில் ஸ்காட்லாந்து யார்டு காவல்துறைக்கு இணையானதாக போற்றப்பட்டது. ஆனால் இப்போது தமிழக காவல்துறையின் செயல்பாடுகள் முற்றிலுமாக முடங்கிவிட்டன. தமிழ்நாட்டை ஒதுக்கிய பல வழக்குகளில் இன்று வரை துப்பு துறக்கப்படவில்லை. இதற்கு காவல்துறையின் புலனாய்வுத்திறன் மழுங்கிவிட்டது என்பதற்கு இதுதான் எடுத்துக்காட்டு. ஆக நல்ல திறமையான அற்புதமான காவல்துறை அதிகாரிகள், அதற்கு கீழே இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் நிறைய இருக்கிறார்கள். ஆனால் அவருடைய கைகளை கட்டி போட்டு காலையும் கட்டி போட்டுட்டு ஓடுனா எப்படி ஓடுவாங்க? எதுவும் செய்ய முடியாது. ஆனால் திறமையான அதிகாரிகள் கீழே சப் இன்ஸ்பெக்டர்ல இருந்து மேல டிஜிபி வரைக்கும் இருக்கிறாங்க. நிறைய பேர் இருக்காங்க. ஓய்வு பெற்றவர்கள் இருக்காங்க. அவனுடைய யோசனையும் கேட்கலாம். எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆக வேங்கை வயலில் பட்டியலாம் தவறின் பயன்பாட்டுக்கான மேல்நிலை நீர் நேக்க தொட்டியில் பழைய செய்தான் ஒரு சொன்னதுதான். மனித கழிவுகள் கலக்கப்பட்டு 2 ஆண்டுகளுக்கு மேலாகிறது, 2 வருஷம். ஆனால் அந்த வழக்கில் இதுவரை ஒருவர் கூட கைது செய்யப்படவில்லை. பாதிக்கப்பட்டவருக்கு நீதி கிடைக்கவில்லை. 2023ஆம் ஆண்டு மே மாதம் 21ஆம் தேதி தஞ்சாவூரில் உள்ள அரசு மதுக்கடை குடிப்பகத்தில் மது குடித்த குப்புசாமி, விவேக் என்ற இருவர் துடிதுடித்து உயிரிழந்தனர். விசாரணையில் அவர்கள் குடித்த மதுவில் சயனைடு கலந்திருந்தது தெரிய வந்தது. அரசு மதுக்கடையில் விற்கப்பட்ட மதுவில் சயனைடு கலந்திருந்தது எப்படி என்பதை கண்டறிய சிபிசிஐடி விசாரணைக்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் அதன் பின் 1.5 ஆண்டுகளுக்கு மேலாகிய விசாரணையில் இதுவரை எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை. திருநெல்வேலி அடுத்த திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் திசையன் ஜெயக்குமார் கடந்த மே மாதம் 4ஆம் தேதி
கொடூரமான முறையில் உடல் எரித்து படுகொலை செய்யப்பட்டார். அதன் பின் 9 மாதங்களாகிவிட்டன. அவரை கொலை செய்தவர்கள் யார் என்பதை காவல்துறை இன்னும் கண்டுபிடிக்க முடியும். ஒரு தேசிய கட்சியின் மாவட்ட தலைவரின் கொலை வழக்கின் விசாரணையே இப்படி நடந்தால் சாதாரணமானவர்களுக்கு என்ன பாதுகாப்பு? இன்னொன்று, திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த சேமலைக்கவுண்டர் பாளையம் கிராமத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் கடந்த நவம்பர் 28 கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டு இன்றுடன் 35 நாட்களாகிவிட்டன. ஆனால் அந்த வழக்கில் இன்னும் துப்பு துளக்க முடியவில்லை. குற்றவாளிகளை பிடிக்க 14 தனிப்படைகள் அமைக்கப்பட்டும் அதனால் இதுவரையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. தமிழக காவல்துறை முற்றிலுமாக செயலிழந்து கிடக்கிறது. நான் அளவிலே சொன்னேன், திறமையான நேர்மையான ஸ்காட்லாந்து யார்ட் போலீஸுக்கு ஈடாக இணையாக நம்முடைய காவல்துறையிலே பல அதிகாரிகள் இருக்கிறார்கள். அதே போல கள்ளக்குறிச்சி மாவட்டம் திம்மாவரம் கிராமத்தைச் சேர்ந்த நிர்மலா என்ற பெண் கடந்த 26ஆம் தேதி பால் விற்பனை செய்துவிட்டு வீடு திரும்பும்போது பெரியவர்கள் சிலரால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து 1 வாரமாகியும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை. காவல்துறையின் அவல நிலைக்கு காரணம் அதன் செயல்பாடுகள் சிதைந்து விட்டது. அதுதான் காரணம் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். வேற என்ன சொல்றது? காவல்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர், உள்துறை செயலாளர், காவல்துறை தலைமை இயக்குனர் ஆகியோர் தான் காவல்துறையின் செயல்பாடுகளுக்கு பொறுப்பானவர்களாகும். ஆனால் இந்த மூவரின் கட்டுப்பாட்டிலும் காவல்துறை இல்லை என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. நீங்க யாராவது மறுக்கிறீங்களா? மறுக்கிறதா? மருந்து எனக்கு தெரிஞ்சதை, எனக்கு வந்ததை, உங்களுக்கு தெரிந்த தகவலை உங்களுக்கு சொல்கிறேன். காவல்துறையில் பல குழுக்கள் உள்ளன. அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அதிகார மையத்தை பிடித்து வைத்துக் கொண்டு தங்களின் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்கின்றன. காவல்துறையில் செயல்படாத அதிகாரிகளை, தவறு செய்யும் அதிகாரிகளை தட்டி கேட்க யாரும் இல்லை. காவல்துறைக்கு பொறுப்பு வகிக்க முதலமைச்சர் குறைந்தது 2 வாரங்களுக்கு ஒரு முறை சட்டம் ஒழுங்கு குறித்து ஆய்வு நடத்த வேண்டும். ஆனால் கடந்த ஜூலை மாதம், அதன் பின்
டிசம்பர் மாதம் என 6 மாதங்களுக்கு ஒரு முறையெல்லாம், அதுவும் காவல்துறை உயரதிகாரிகளை மட்டும் அழைத்து தான் முதலமைச்சர் கலந்தாய்வு நடத்தியுள்ளார். இனியாவது அவருக்கு, முதலமைச்சருக்கு கலைஞர் சொல்லுவார், தைராவாகிறது தைராவாகிறது. நான் தைரமா சொல்றது யோசனையா சொல்றேன். இனியாவது சட்டம் ஒழுங்கை பாதுகாத்த விஷயத்தில் முதலமைச்சர் கூடுதல் அக்கறை காட்ட வேண்டும். காவல்துறையை சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்க வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. திரும்ப சொல்றேன், காவல்துறையை சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்க வேண்டும். டாஸ்மாக் சந்து கடைகளை அரசு மூட வேண்டும், இல்லாவிட்டால் முற்றுகையிடும் போராட்டம். ஆக சரக்குன்னு சொன்னதான் எல்லாரும் புரியுது இல்லை. இப்போ சரக்கு, சாராயம், இப்போ டாஸ்மாக் கடையில் விற்றுவது போக சந்து சந்து கடைகள் சாதாரண சொல்லுவாங்க, சந்து பொருளாக விற்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அது என்ன சந்து பொந்து என்னன்னு தெரியல. டாஸ்மாக் சந்து கடைகளை அரசு மூட வேண்டும். தமிழ்நாட்டில் அதிகாரப்பூர்வமான டாஸ்மாக் மது கடைகளின் எண்ணிக்கை 6829 4829 என்று கூறப்படுகிறது. ஆனால் ஒவ்வொரு டாஸ்மாக் கடைகளின் கீழும் 4 முதல் 5 சந்து கடைகள், பொந்து கடை இருக்குதா, ஏழை கடை இருக்குதா, சந்து கடை, பொந்து கடை. பொந்து கடை தான் வீட்டில் வச்சு சைடில் டாஸ்மாக் சைடில் வீட்டில் வச்சுக்கிறாங்க. அது பொந்து கடை, சந்து கடை, பொந்து கடை. ஒவ்வொரு டாஸ்மாக் கடைகளின் கீழே 4 முதல் 5 சந்து கடைகள் செயல்படுகின்றன. இந்த கடைகளில் 24 மணி நேரமும் மது வணிகம் நடைபெறும். ரொம்ப பார்த்தீங்கன்னா அத்தியாவசியமானது. அதாவது இதெல்லாம் ரொம்ப எமர்ஜென்சி. இதாவது சில ஃபார்மசியில் எமர்ஜென்சிக்கு 24 மணி நேரம் திறந்து வைப்பாங்க மருந்துகள். ஃபார்மசி அந்த மாதிரி இது ரொம்ப முக்கியமானது. இது இல்லைன்னா அவ்வளோதான். இந்த கடைகள் சட்டவிரோதமானவை. அவை எங்கெங்கு உள்ளன, அவற்றை நடத்துபவர்கள் யார் என்ற விவரங்கள் அனைத்தும் யாருக்கு தெரியும்? காவல்துறைக்கு. ஆமாம், அந்த விவரங்கள் அனைத்தும் காவல்துறைக்கு நன்றாக தெரியும். இந்த கடைகளை மூடுவதுடன் அவற்றை நடத்துபவர்களை குண்டர் சட்டத்தின் கீழ் அந்த குண்டர்களை சிறையில் அடைத்திருக்க வேண்டும். ஆனால் அதை அவர்கள் செய்வதில்லை. அதற்கு காரணம் அந்த பகுதியை சார்ந்த ஆளுங்கட்சி நிர்வாகிகளுக்கு மட்டுமின்றி காவல் தரப்படுவதாக சொல்லப்படுகிறது. அப்படித்தானே பேசுகிறாங்க. அது அவனின்றி அணுவும் அசையாது
அப்படின்னு சொல்றாங்க. சந்து கடைகள் அதிக அளவில் திறக்கப்படுவதால் சந்து கடைகள் ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு மதுக்கடை என்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. மது குடிக்க வேண்டும் என்றால் அதிக தூரம் செல்ல தேவையில்லை. கை கட்டிய தொலைவில் மது கிடைக்கும் என்ற நிலை உருவாகி இருக்கிறது. அதனால்தான் மாணவர்கள், சிறுவர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் மதுவுக்கு அடிமையாகின்றனர். நம்மளால 32 மாவட்டம், இப்போ 38, 12 பெரியணும் சொல்லி இன்னொரு 6 மாவட்டம் பிரிச்சாங்க. என்னுடைய அழுத்தம், வேண்டுகோள், கண்டிப்பு காரணமாக அப்போ 38, அப்போ 32 இருந்தது. இந்த 32 மாவட்டத்திலேயும் மகளிர் மது ஒழிப்பு மாநாடு, பெண்களை கொண்டு ஆயிரக்கணக்கான பெண்கள் நடத்தன. மாணவர்கள், சிறுவர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும், மாணவர்கள், சிறுவர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் மதுவுக்கு அடிமையாகின்றனர். இதற்கு முடிவு கட்டும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள சந்து மதுக்கடைகளை உடனடியாக மூட தமிழக அரசும் காவல்துறையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த சந்தக்கடைகளை முற்றுகையிடும் போராட்டத்தை பாட்டாளி மக்கள் கட்சி நடத்தும். அதிகரித்து வரும் மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் பயன்பாடு தமிழக அரசு அதிரடியாக செயல்பட வேண்டும். தமிழ்நாட்டில் கஞ்சா, அபின், ஹெராயின், LSD போன்ற போதைப் பொருட்களின் பயன்பாடு ஏற்கனவே அதிகமாக இருக்கும் நிலையில் இப்போது மெத்தபெட்டமைன் என்ற போதைப்பொருள் பயன்பாடு அதிகரித்து வருகிறது. வெளிநாடுகளில் இருந்து இந்த போதை மருந்து கடத்தி வரப்படுவது மட்டுமின்றி வீடுகளிலேயே ஆய்வகம் அமைத்து இதை இளைஞர்கள் தயாரிக்க தொடங்கியுள்ளனர். கடந்த சில நாட்களுக்கு முன் சென்னை மாதவரத்தில் ரூபாய் 16 கோடி மதிப்புள்ள மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் பிடிபட்டது. அந்த போதைப்பொருள் அருப்புக்கோட்டையில் உள்ள ஆய்வகத்தில் அருப்புக்கோட்டையில் உள்ள ஆய்வகத்தில் தயாரிக்கப்பட்டது என்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. தமிழ்நாட்டை போதையில்லா மாநிலமாக மாற்றுவதாக வாக்குறுதி அளித்து வெற்றி பெற்ற திமுக ஆட்சியில் திரும்பிய திசையெல்லாம் மதுவும் பிற போதைப் பொருட்களும் போதைப்பொருள் விற்பனை செய்யப்படுகின்றன. போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. இதை இந்த வழக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அதற்காக போதைப் பொருட்கள் தடுப்பு பிரிவில் துடிப்பான இளம் அதிகாரிகளை பணியமர்த்தி அவர்களுக்கு முழுமையான சுதந்திரம் அளிக்க வேண்டும். துடிப்பான இளம் அதிகாரிகள் இருக்கிறார்கள். இந்த சமூகம் கெட்டுவிடக்கூடாது, இளைஞர்கள் கெட்டுவிடக்கூடாது.
ஒரு புதியதொரு உலகை படைப்போம் என்று சொன்னார்கள். அந்த மாதிரி அதை செய்வதற்கு துடிப்பான காவல்துறையிலே இளம் அதிகாரிகள் இருக்கிறார்கள். சில மூத்த அதிகாரிகளும் வழிகாட்ட இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு சுதந்திரமாக வேலை செய்ய நாம் ஆணையிடுவதோடு அப்படிப்பட்ட குழுக்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். தமிழக அரசு முதலமைச்சரையும் கேட்டுக் கொள்கிறேன், துணை முதலமைச்சரையும் கேட்டுக் கொள்கிறேன். இது ரொம்ப மிக மிக முக்கியமான ஒன்று. ஏனால் இளைஞர்கள் சீரழிவதை நம்மால் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது. யாரும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது. அதனால இது ரொம்ப முக்கியமான ஒன்று. தவறுகளும் தோல்விகளும் அம்பலமாகிவிடும் என்ற அச்சத்தால் தவறுகளும் தோல்விகளும் அம்பலமாகிவிடும் என்ற அச்சத்தால் சர்வாதிகாரத்தை தமிழக அரசு கட்டவிழ்த்து விடுவதாம். சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் தொடங்கி அனைத்து விவகாரங்களிலும் தோல்வி அடைந்துவிட்ட தமிழக அரசு அதன் தவறுகளையும் தோல்விகளையும் சரி செய்து கொள்வதற்கு பதிலாக அரசின் தோல்விகளை கண்டித்து போராட்டம் நடத்தும் எதிர்கட்சிகள் மீது அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டு வருகிறது. கடந்த நவம்பர் மாத இறுதியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சியினர் போராட்டம் நடத்திய போது அனைத்து நகரங்களிலும் அனுமதி மறுத்த காவல்துறை போராட்டம் தொடங்குவதற்கு முன்பாகவே அதில் பங்கேற்க வந்தவர்களை கைது செய்தது. அப்போது தொடங்கி இப்போது வரை எதிர்கட்சிகள் போராட்டம் என்று அறிவித்தாலே அவர்களை முன்னெச்சரிக்கையாக கைது செய்து போராட்டத்தை முடக்குவதில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டம் செய்துட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அவங்களுடைய கோரிக்கைகளை சொல்ல போகிறாங்க, கோஷம் போட போகிறாங்க, சொல்ல போகிறாங்க. இவங்க கைது பண்ணலாம், இல்லை கைது பண்ணி எங்கேயோ ஒரு இடத்துல மண்டபத்தில் வச்சுட்டு சாயந்தரம் விடுவாங்க, அல்லது சிறைக்கு அனுப்பலாம். அது அந்த சட்டப்படி. ஆனால் அதையெல்லாம் விட்டு போராட்டமே செய்யக்கூடாதுன்னா எப்படி? அப்போ எதிர்கட்சிகள்லாம் என்ன எப்படி வாய முடியுது? இவர்களுக்கு ஜாலராக போட முடியும். ஆளுங்கட்சி நீங்கள் செய்யலாம் சரி அப்படின்னு அது ஒரு போராட்டம் பண்ணணும்னா அதுக்கு போராட்டம் பண்ணுறது தான். அது மாதிரிலாம் ஒன்றும் சொல்ல விரும்பல. திமுக அரசின் இந்த சர்வாதிகாரத்தனமும் அடக்குமுறையும் அதன் அச்சத்தை அப்பட்டமாக அம்பலப்படுத்துகிறது. மக்கள் நலனையும் சட்டம் ஒழுங்கையும் காப்பதில் தோல்வி அடைந்துவிட்ட திமுக அரசு அதை மக்கள் அறிந்து கொண்டால் வரும் தேர்தலில் படுதோல்வியை பரிசளிப்பார்கள், மக்கள் பரிசளிப்பார்கள் என்ற அச்சம் காரணமாகத்தான் இத்தகைய அத்துமீறல்களை மேற்கொண்டு வருகிறது. எதிர்கட்சிகளை அடக்குவதன் மூலம் எதையும் சாதிக்க முடியாது. திராவிட மாடல் அரசின் நாட்கள் எண்ணப்பட்டு வருகின்றன. சட்டப்பேரவை தேர்தல் எப்போது நடத்தப்பட்டாலும் அதில் திமுக அரசு கண்டிப்பாக படுதோல்வி அடையும். இது உறுதி. மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டம் நடத்தி சென்ற பசுமை தாயக மாநில தலைவர் சௌமியா அன்புமணி உள்ளிட்டோர்
கைது செய்யப்பட்டுள்ளார். இது கடுமையாக கண்டிக்கிறது. அடுத்தது 5வது, பங்களிப்பு என்ற பெயரில் அரசு பள்ளிகளை தனியார் பள்ளிகளிடம் அடகு வைக்கக்கூடாது. அஞ்சாவதாக உங்களுக்கு சொல்வது, பங்களிப்பு என்ற பெயரில் அரசு பள்ளிகளை தனியார் பள்ளிகளிடம் அடகு வைக்கக்கூடாது. சென்னையில் நடைபெற்ற தனியார் பள்ளிகள் சங்கத்தின் தொடக்க விழாவில் 2025-26 கல்வியாண்டில் தமிழ்நாட்டில் உள்ள 500 அரசு பள்ளிகளை தேர்வு செய்து அவற்றின் வளர்ச்சிக்கு அவற்றுக்கு அருகில் உள்ள தனியார் பள்ளிகளின் வாயிலாக பங்களிப்பு செய்வது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதற்காக நன்றி தெரிவித்துள்ள பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அந்த உதவிகளை ஏற்றுக்கொள்ளப் போவதாக அறிவித்திருக்கிறார். தமிழ்நாடு அரசின் இந்த நிலைப்பாடு கண்டிக்கத்தக்கதாகும். அரசு பள்ளிகளின் கட்டமைப்பு வசதிகளை அரசால் மட்டும் மேம்படுத்த முடியாது என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிலைப்பாடு. அரசு பள்ளிகளின் மேம்பாட்டுக்காக தனி நிதியம் ஒன்றை ஏற்படுத்தி அதற்கு முன்னாள் மாணவர்கள், கொடையாளர்கள், தொண்டு நிறுவனங்கள் ஆகியோர் கலந்திருந்து நிதி பெறுவதில் எந்த தவறும் இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சியின் பொது நிதிநிலை அறிக்கையிலும் இதற்கான திட்டத்தை நாங்கள் அறிவித்திருக்கிறோம். ஆனால் அரசு பள்ளிகளின் செலவுகளுக்காக தனியார் பள்ளிகளிலும் அரசு பள்ளிகளும் அதன் ஆசிரியர்களும் கையேந்தி நிற்பதை அனுமதிக்க முடியாது. தனியார் பள்ளிகளின் முதன்மை நோக்கமே அரசு பள்ளிகளை வீழ்த்த வேண்டும் என்பதுதான். அத்தகைய நோக்கம் கொண்ட தனியார் பள்ளிகளிடம் அரசு பள்ளிகளுக்கு உதவி கேட்பதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அரசு பள்ளிகளை மேம்படுத்த தனியார் பள்ளிகளிடம் உதவி கேட்கும் தமிழக அரசு அடுத்தது அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்துவதற்காக மது ஆலைகளிடம் உதவி கேட்குமா என தெரியவில்லை. உதவி கேட்கிறோம் என்ற பெயரில் தனியார் பள்ளிகளிடம் அரசு பள்ளிகளை அடகு வைப்பது அனுமதிக்க முடியாது. அதனால் தனியார் பள்ளிகளிடம் உதவி பெறும் முடிவை தமிழக அரசு கைவிட வேண்டும். கல்வியை பற்றி சொல்லி வருவது உங்களுக்கு தெரிந்த ஒன்றுதான். அதாவது கல்வி, கட்டாயமாக எல்லாரும் படிக்கணும். கட்டணம் இல்லாத கல்வி, அது எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தாலும் கட்டணமே இருக்கக்கூடாது. தனியார் பள்ளியோ அரசு பள்ளியோ வேறு பள்ளிகளோ இருந்தாலும் கட்டணம் இல்லாத கல்வி. அந்த கட்டணத்தை பெற்றோர்கள் கட்ட வேண்டியதில்லை, அரசே கட்டும். கட்டாய கல்வி, கட்டணமில்லாத கல்வி. அதை விட முக்கியம் தரமான கல்வி. தரம் இருக்கணும். இப்போ சிபிஎஸ்சி பாடத்திட்டம்லாம் சொல்கிறாங்க. எல்லாம் ஒரே மாதிரியான கல்வி. நான் அடிக்கடி சொல்கிறேன்,
அம்பானியினுடைய இந்தியாவில் பெரிய பணக்கார அம்பானி அவருடைய பேரன் பேதைகளுக்கு என்ன மாதிரி தரமான கல்வி கொடுக்கப்படுகிறதோ அதே கிராமத்தில் இருக்க குப்பனுடைய அல்லது குப்பாயினுடைய அல்லது சுப்பனுடைய குழந்தைக்கு அதே தரமான கல்வி கொடுக்கணும், அதே கல்வியை கொடுக்கணுன்றது தான் இது இந்த கோத்தாரி கமிஷன் 1964 சொன்ன இலக்கு. அதோட சுகமான கல்வி, சுமையில்லாத கல்வி. பிள்ளைகள் ஆர்வத்தோடு பள்ளிக்கு போகணும். பார்த்தீங்கன்னா குறிப்பாக பெண் பிள்ளைகளுடைய முதுகு இப்பவே 6 வயசு 8 வயசு 7 வயசுலேயே கூழ் விழுந்து இப்படி போகுதுங்க. அந்த மூட்டை பின்னால் மூட்டை செய்யுமான கூழ் விழத்தானே செய்யும். பாரதி பாட்டு போயிட்டாரு, நிமிர்தான் நடை நேர்கொண்ட பார்வைன்னு. அவர் என்ன அவர் பாட்டு போயிட்டாரு. ஆனால் இப்போ நடக்கிறது நிமிர்தான் நடை நேர்கொண்ட பார்வையா. அதனால் சுமையில்லாத பள்ளிக்கூடம் போகணும்னா சந்தோஷமாக போகணும். இந்த மூட்டை தூக்கினெல்லாம் போகக்கூடாது. ஒரே ஒரு புத்தகம் அவங்களுடைய லைப்ரரி, அவங்க பள்ளிக்கூடத்தில் இருக்கிற லைப்ரரியிலிருந்து ஒரு புத்தகத்தை இந்த பிள்ளைகள் தேர்வு செய்து அதை வீட்டில் படிச்சுட்டு அதை முதல் வந்ததும் ஒவ்வொரு பிள்ளையும் அது படித்தது, அது சாராம்சம், அது கதையோ அல்லது வேறு ஏதோ அதை சொல்லணும். எல்லாரும் ஒரு 30 மாணவர்கள் இருக்காங்கன்னா அதை அவங்க சொல்லணும். அதான் சுகமான சுமையில்லாத கல்வி. அதோடு விளையாட்டுடன் கூடிய கல்வி. 1 மணி நேரம் விளையாடணும் பள்ளிக்கூடத்தில். ஆனால் 75 விழுக்காடு பள்ளிக்கூடத்தில் பிளே கிரவுண்டே கிடையாது, விளையாட்டுகளே கிடையாது. எங்கே போய் விளையாடுவாங்க? அதனால தான் என்ன பண்ணால் நம்ம பெற்றோர்கள், ஒன்றும் தெரியாத பெற்றோர்கள் இப்போ தான் பார்த்தீங்கன்னா தொலைபேசி, செல்பேசி, கைபேசி அதெல்லாம் ஐபேட் அதெல்லாம் அதுங்களுக்கு ஒன்று வாங்கி கொடுத்துட்றாங்க. அதை வச்சு அதையே பார்த்துட்டு சாப்பிடுறதுங்க. இந்த கையால் அள்ளி சாப்பிடுறதுங்க, இந்த கையால் செல்ஃபோனில் வர அந்த கார்ட்டூன் கதை மாத்திரம் தான் அது பார்த்துட்டு இது இப்படி ஆகிப்போச்சு. பெற்றோர்கள் அடித்த பெற்றோரோட நம்ம அனுமதிக்கிறாங்க. இந்த மாதிரி அதில் நிறைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்டுவது இல்லை, குழந்தைகள் கண்ணாடி போட்டுவது, சின்ன வயசுலேயே கண்ணாடி போட்டுவது. அடுத்தது 6வது நகர்ப்புற உள்ளாட்சிகளுடன் கிராமப்புற உள்ளாட்சிகளை தமிழக அரசு இணைக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அமைப்புகளை ஒருங்கிணைக்கும் நடவடிக்கைகளின் ஒரு கட்டமாக 16 மாநகராட்சிகளும் 41 நகராட்சிகளும் விரிவுபடுத்தப்பட உள்ளன. அதற்காக 296 கிராம ஊராட்சிகள், 296 கிராம ஊராட்சிகள் இந்த நகர்ப்புற உள்ளாட்சிகளுடன் இணைக்கப்பட உள்ளது. அது மட்டுமின்றி 13 புதிய நகராட்சிகள், 25 புதிய பேரூராட்சிகள் உருவாக்கப்பட உள்ளன. மேலும் இப்போதுள்ள 25 கிராம ஊராட்சிகளை பேரூராட்சிகளுடன் இணைப்பதற்கும் தமிழ்நாடு அரசு முடிவு செய்திருக்கிறது. அதன்படி தமிழ்நாட்டில் 400க்கும் மேற்பட்ட கிராம ஊராட்சிகள் கலைக்கப்பட உள்ளன. இதற்கு ஊரக மக்களிடையே கடும் எதிர்ப்பு எழுந்திருக்கிறது.
போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. நகர்ப்புற உள்ளாட்சிகளுடன் கிராமப்புற உள்ளாட்சிகளை இணைக்க எந்த தேவையும் இல்லை. தமிழ்நாட்டை நகரமயமாக்கப்பட்ட மாநிலமாக காட்டி மத்திய அரசிடம் நிதி வாங்குவதற்காகத்தான் தமிழக அரசு இதை செய்கிறது. இதனால் தமிழ்நாட்டு மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். இந்த இணைப்பால் கிராமப்புறங்களில் சொத்து வரி, தண்ணீர் வரி போன்றவை கடுமையாக உயரும். அது மட்டுமின்றி கிராமப்புற மக்களுக்கு வாழ்வாதாரம் வழங்கி வரும் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் எனப்படும் 100 நாள் வேலை திட்டம் ரத்து செய்யப்படும். இதனால் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் வாழ முடியாத நிலை உருவாகும் என்று மக்கள் குற்றச்சாட்டிருந்தனர். மக்களின் உணர்வுகளை மதித்து நகர்ப்புற உள்ளாட்சிகளுடன் ஊரக உள்ளாட்சிகளை இணைக்கும் முடிவை அரசு கைவிட வேண்டும். அடுத்தது உங்கள் கேள்விகள். இல்லை அப்படின்னு சார் சொல்லியிருக்கீங்க. முதல்வரோட கண்ட்ரோலில் காவல்துறை இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. காவல்துறை வந்து முதல்வரோட கட்டுப்பாட்டில் இல்லைன்னு சார் சொல்லியிருக்கீங்க. அப்போ யாரோட கட்டுப்பாட்டில் சார் அது இயங்குது? உங்களுக்கு தெரியுமே, சொல்ல மாட்டேங்க. இல்லை, நீங்கள் சொன்னதான் சார் சரியா இருக்கு. இல்லைங்க, முதல்ல நீங்கள் சொல்லுங்க, யார் கட்டுப்பாட்டில்? அவர் கட்டுப்பாட்டில் இல்லை, எனக்கு தெரியுது, உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். மூத்த கட்சி தலைவர் நீங்க சொன்னாதான் அது நல்லா இருக்கும். நாங்க சொல்லக்கூடாது. காவல்துறை உயர் அதிகாரிக்கே வந்து கொலை மிரட்டல் விடப்பட்டுள்ளது. அவருக்கு கொலை மிரட்டலா? நாடு எங்கேயோ தமிழ்நாடு எங்கேயோ போயிட்டு இருக்கு. டிசம்பர் மாதத்தோட உள்ளாட்சி தேர்தல்கள் முடிவுக்கு வருது. இந்த உள்ளாட்சி தேர்தலுக்கு வந்து சிறப்பு அதிகாரிகளை வந்து நியமிக்கணும்னு சொல்லிட்டு கவர்னர் கிட்ட மனு கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு அரசு. இதை பத்தி என்ன சொல்றீங்க? உள்ளாட்சி தேர்தல் நடத்தாம இருக்காம சிறப்பு அதிகாரி நியமிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன் உள்ளாட்சி தேர்தல் நடத்தலாங்க? நடத்த வேண்டியது தானே? உள்ளாட்சி அதிகாரம் 5ஆம் தேதி முடிஞ்சிருக்குங்க. அடுத்து நடத்த வேண்டியது முடிஞ்சது. அப்புறம் நடத்தணும், நடத்தி புதிய இதை உருவாக்கணும். 9 மாவட்டம் பெண்டிங், அதையும் சேர்த்து நடத்துற மாதிரி 9 மாவட்டம். 9 மாவட்டங்கள் வந்து 9 மாவட்டம் உள்ளாட்சி தேர்தல் அப்புறம் தனியாக நடந்தது. ஆமாம், அது கூட சேர்த்து நடத்தலாம் நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. சேர்த்து நடத்தலாம், பின்னாலே நடத்தலாம். சேர்த்து நடத்தலாம், பின்னாலே நடத்தலாம், இதை நடத்திட்டு அதை நடத்தலாம். 10.5% இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு அடுத்த கட்டம் பாமகவோட நிலைப்பாடு என்ன சார்? ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கீங்க, அரசு தரப்புல இதுவரைக்கும் எந்த பதிலும் அந்த மாதிரி எங்களுக்கு தெரியல. அடுத்த கட்டம் அது 10.5க்காக எங்களுடைய இளைஞர்களும் மாணவர்களும் மாணவிகளும், அதாவது இளைஞர் பெற்றோர்களும் ரொம்ப கோபமாக கொதிப்போடு இருக்காங்க. அதை தொடர்ந்து நாங்கள் அதை இந்த போராட்டத்தை நடத்துவோம். அதில் நாங்கள் வெற்றி பெறுவோம். பாமக போராட்டத்திற்கு நீதிமன்றம் வந்து அனுமதி மறுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி பார்க்குறீங்க? பாமக போராட்டத்திற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி பார்க்குறீங்க? அனுமதி மறுத்திருக்காங்க. அதுதான் இப்போ சொன்னேன், உங்களுக்கு முன்னாடி சொன்னது. எங்கள் கட்சிக்கு மட்டும் இல்லை, மற்ற கட்சிகளும் அந்த மாதிரி அனுமதி மறுக்கிறாங்க. அதாவது போராட்டம் செய்வது உரிமை, அரசியல் சட்டப்படி அது உரிமை, ஒவ்வொரு கட்சிக்கும் அனுமதிக்கப்பட்ட ஒன்று. அது அனுமதி மறுக்கிறது தவிர. அதாவது என்னன்னா, 5 நாளைக்கு முன்னாலே எழுதி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அனுமதி கேட்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் சில நேரத்தில் திடீர்னு இன்னைக்கு எழுதி கொடுத்த நாளைக்கு போடணும், இன்னைக்கே கொண்டு பண்ணணும் பண்ணுறதுக்கு அனுமதிப்பாங்க.
இதெல்லாம் நீக்கு போக்குன்னு சொல்லுவாங்க. இதை அனுமதிக்கணும். போராட்டம் செய்வது ஒரு அரசியல் கட்சியினுடைய உரிமை. அதை தடுக்கக்கூடாது. இதற்காக தடுக்கணும். சின்னையாவுடனோட கருத்து வேறுபாடு நீங்கிடுச்சா? கருத்து வேறுபாடு நம்மளது பொதுக்குழு நடந்ததில் பொதுவாக பொதுக்குழுவில் அது உள்கட்சி விவகாரம். பொதுவாக பொதுக்குழுவில் ஊடக நண்பர்களை எந்த கட்சியும் அனுமதிக்க மாட்டாங்க. அனுமதிக்கிறதில்ல. அது எங்கள் உள்கட்சி விவகாரம் பேசணும். பேசி அது சரியாக போச்சு. அப்புறம் அவர் மறுபடியும் இங்கே வந்தார், பேசணும். அவர் ஒன்றும் இல்லை. இளைஞர் சங்க தலைவராக முகுந்த நீடிக்கிறாரா? இல்லை நீங்கள் அறிவிச்சபடி நீடிக்கிறாரா? அன்னைக்கு அநேக பொதுக்குழு அறிவிச்சிட்டோம். நியமன கடிதமும் கொடுத்துட்டோம். அவருக்கு நியமன கடிதம் நான் கொடுத்துட்டேன். அவர் நீடுகிறார்ன்ற பேச்சே இல்லை. அது அங்கே பொதுக்குழுவே அறிவிச்சிட்டோம். நியமன கடிதம் கொடுத்துட்டேன். மறுநாள் நியமன கடிதம் இங்கே வந்து டைப் பண்ணி கொடுத்துட்டேன். அந்த விரும்பு தகாதலைகள் வந்து கட்சி வளர்ச்சி பாதிக்கும் நினைக்கிறீங்களா? பொதுவெளியில இந்த மாதிரி இருக்கும்போது கட்சி வளர்ச்சி பாதிக்காது. ஏன்னா இது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி. உங்களுக்கு ஒரு பழைய செய்தி நீங்கள் அது உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சிருக்க மாட்டீங்க. நீங்கள் இளைஞர், இது வயதானவர்கள்லாம் நிறைய பேர் அவருக்கு தெரியும். என்னன்னா அந்த காலத்தில் கட்சி சங்கம் ஆரம்பித்து அந்த காலத்தில் நடத்தும் போது செயற்குழுவோ பொதுக்குழுவோ மாவட்ட குழுவோ எது நடத்தினாலும் நான் என்ன சொல்லுவேன்னா, என்னை விமர்சியுங்கள். நான் சொல்லுவேன், என்னை விமர்சியுங்கள், என்னுடைய தவறுகளை விமர்சியுங்கள். என்ன வேணாலும் சொல்லலாம், விமர்சிக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். என்னை விமர்சிக்கிறதுக்கு தயங்குகிறவர்கள் அப்போ இதெல்லாம் கிடையாது. இந்த ஃபோன் தான், லேண்ட்லைன் தான், தரைவழி தான். அதில் நீங்கள் எனக்கு பேசுங்க. இல்லைன்னா கடிதம் எழுதுங்க. ஐயா நீங்கள் இப்படி தவறு செய்கிறீங்க, அது நீங்கள் திருத்திக்கணும், இது தவறு அது தவறுன்னு அந்த மாதிரி எழுதலாம்னு சொல்லுவேன். என்னை விமர்சியுங்கள். முதல் எந்த கூட்டமாக இருந்தாலும் என்னை விமர்சியுங்கள். நான் கோபமாக சொல்ல மாட்டேன், சாதாரணமாக என்னை விமர்சியுங்கள். ஏன் அப்படி தான் சொல்கிறீங்க? ஏன் அப்படின்னு கூட்டத்தில் அப்படி தான் சொல்கிறீங்க? இப்போ அதுதான் கூட்டத்தில் சொல்கிறேன், என்னை விமர்சியுங்கள். ஏன்னா தவறு செய்யாத மனிதன் இருக்கலாம், தவறு செய்யாத மனிதன் இருக்கலாம், தவறு செய்யாத கட்சிகள் இருக்கலாம் இல்லையா? மனிதன் இருக்கலாம், கட்சிகள் இருக்கலாம், தவறு செய்பவர்களும் இருக்கலாம். அப்போ தவறுன்னு தெரிஞ்சாதானே சொன்னாதானே. இப்போ நீங்கள் தவறு செய்கிறேன்னு நீங்கள் எனக்கு சொன்னாதான் நான் திருத்திக்க முடியும். ராமதாஸ் சொல்கிறதெல்லாம் சேர்ந்தான் அப்படின்னு கேட்டு போனாங்க, நான் திருத்திக்க முடியாது, எனக்கு தெரியாது. அதனால தான் என்னை விமர்சியுங்கள். இப்போ நீங்கள்லாம் இங்கே இவ்வளோ பேர் இருக்கீங்க, இங்கே மட்டும் இல்லை, அந்த காலத்தில் 50 வருஷத்துக்கு மேலே பத்திரிகையாளர் சந்திக்கும் போது இதை நான் சொல்லுவேன். பத்திரிகையாளர்கிட்டமே சொன்னேன், என்னை விமர்சியுங்கள். நீங்கள் என்கிட்ட குறைகளை கேளுங்கள், எதை வேணாலும் கேள்விகள் நான் சொல்லுவேன். அப்போல்லாம் சொல்லுவேன், இப்போ கூட சொல்கிறேன், எந்த கேள்வி வேணாலும் கேள்வி. அப்படி நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். சொல்லிட்டுலாம் இல்லையா? எந்த கேள்வி வேணாலும் கேளுங்க. எந்த கேள்வி கேட்டாலும் எனக்கு கோபம் வருவதில்லை. ஏன் கோபம் வரணும்? கோபம் வர்ற முடியா எந்த கேள்வி நீ கேட்டாலும் கோபப்படக்கூடாது. ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிற யாராக இருந்தாலும், தலைவரோ நிறுவனரோ வேற எந்த பொறுப்பில் இருந்தாலும், பத்திரிகையாளர் எந்த கேள்வி கேட்டாலும் கோபப்படக்கூடாது. சாந்தமாக பதில் சொல்லணும். இப்போ கலைஞர் ஒரு உதாரணம் சொல்கிறேன். கலைஞர் வந்து கூட்டணியிலே நாங்கள் இருக்கிறோம்.
திமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் கூட்டணி. அப்போ அவர் பத்திரிகையாளர்கள், நீங்கள் பத்திரிகையாளர் கேட்குறீங்க, நீங்கள் கூட்டணியில் இருக்கிறீங்க, உங்களை தினம் விமர்சிக்கிறாரு ராமதாஸ் அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, அவர் அது விமர்சிக்கிறது அங்கேருந்து தைலாவரத்துலேருந்து எனக்கு தைலம் வருதுன்னு. அவர் எதையும் நளினமாக நாகரிகமாக சொல்வார். அவருடைய பதில் நாகரிகமாக இருக்கும், நளினமாக இருக்கும். வேறு எப்படி சொல்லியிருக்காரு, அங்கே தைலாவரத்துலேருந்து எனக்கு தைலம் வருது. இது பல இதெல்லாம் சொல்லியிருக்கேன். அதாவது அவரை கைது செய்து, நள்ளிரவில் கைது செய்து சிறையில் அடைக்கிறாங்க கலைஞரை. அப்போ நான் அவரோட அந்த கட்சியோட கூட்டணியில் இல்லை, திமுகவோட கூட்டணி இல்லை, அண்ணா திமுகவோட கூட்டணி. அந்த அது மாதிரி செய்யுது. மறுநாள் காலையில் எங்கள் கட்சியினுடைய தலைவர் ஜி.கே. மணி அவர்கிட்ட சொல்லி, மணி கூட வாங்க அப்படின்ட்டு என்னுடைய உதவியாளர்கிட்ட டிக்கில் ஒரு சேர் எடுத்து போட்டுக்க, ஒரு நாற்காலி அப்படின்ட்டு நேராக சென்ட்ரல் ஜெயிலுக்கு போகிறோம். இப்போ புழலுக்கு மாறிட்டாங்க. பொது மருத்துவமனை பக்கத்தில் இருந்தோம். சரி, அங்கே போயிட்டு என்ன உள்ளே விட மாட்டான்னு சொன்னோம். உள்ளே விட மாட்டோன்னா அந்த டிக்கி தரலாம் சார், இப்போ நாற்காலி வச்சுருக்கேன், இங்கேயே போட்டு வெளியிலேயே உட்காந்து உண்ணாவிரதம் இருப்பேன். அவன் வாழ்ந்துட்டான். சரி போவோம். அப்புறம் உள்ளே போகிறதும் கலைஞர் வந்தார். கலைஞர் ஒரு ரொம்ப இது பண்ணிட்டு ஒரு மாதிரி பதட்டத்தோட, இதெல்லாம் உங்களால் தான் நடந்தது அப்படின்னா, இதெல்லாம் உங்களால் தான் நடந்ததுன்னாரு. உங்களால் தான் நடந்ததுன்னா கூட்டணி அவர் கூட வைக்கல அப்படின்னு. கூட்டணி அவர் கூட வைக்கல, அவர் கூட கூட்டணி வச்சிருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது. அந்த தொனியில் அந்த அர்த்தத்தில் அவர் பேசுகிறார். அப்புறம் அவரோட சமாதானப்படுத்தி உட்கார வச்சு உடம்பு பார்த்துங்க அதான் சொல்லிட்டு கேட்டு அப்புறம் வழியே அதான் அவரோடு இருந்த துணை முதலமைச்சர் இவ்வளோ பாரம் வச்சுருக்கீங்க, நீங்கள் ஒரு துணை முதலமைச்சர் கொடுங்க தம்பி ஸ்டாலினுக்கு அப்படின்னு ஒரு கூட்டணி பொதுக்கூட்டத்தில் நான் சொன்னேன். அப்புறம் கேட்டேன்னா அவர் பலமுறை ஸ்டாலின்கிட்டே சொன்னேன். அப்பா நான் தான் சொல்லி, ஆமாங்க ஐயா நீங்கள் தான் சொன்னீங்க துணை முதலமைச்சர். பொங்கல் பரிசு தொகை 1000 ரூபாய் கொடுக்கறத நிறுத்திட்டாங்க. அறிவிக்கல. பொருட்கள் கரும்பு இந்த 1000 ரூபாய் கொடுத்தா மற்ற பொருட்கள் ரொக்கப்பணம் பற்றி இது அறிவிப்பு வரல சார். என்ன அறிவிப்பு வரல? வரும். அப்போதான் வரலாம், வராமையும் போகலாம். 3 வரும், வரலாம், வராமலையும் போகலாம். வராமல் போகும்போது அப்போ நம்ம மறுபடியும் சந்திக்கிறோம் இல்லை? எப்போவா சந்திக்கிறோம்? அடுத்த வாரம் வியாழக்கிழமை. 9 சந்திக்கிறோம். இப்போ அதில் இதெல்லாம் முடிச்சுங்க. ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறது? ஆஃப் த ரெக்கார்டா?